Hi friends, இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். அதில் ஒவ்வொரு லைன்ஸும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய 5 லைன்ஸ் ஆஃப் சிம்பிள் ப்ரோக்ராம் இன் சி. இந்த ஃபர்ஸ்ட் லைன் எதுக்காக நம்ம பண்ணோம்னா, இந்த studio.h என்ற ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணோம். அது எதுக்காக இன்க்ளூட் பண்ணுறோன்னா, அது ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் கமெண்ட்ஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஆல்ரெடி அதை வந்து சப்போர்ட் பண்ணுது. அதை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கீபோர்ட்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கான ஒரு கமாண்டு இந்த ஃபைலில் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவுட்புட்க்கும் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் printf இந்த கமாண்ட் நம்ம இந்த ஹெடர் ஃபைல்லேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மளே ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எழுதாமல் சில ஃபங்க்ஷன்ஸை எழுதுறதுக்காக இந்த ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது இன்ட் மெயின் எதுக்காக கொடுக்குறோன்னா, எவ்ரி ப்ரோக்ராம் எல்லா ப்ரோக்ராமும் கண்டிப்பாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும், ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கணும். அதுக்கு தான் நம்ம மெயின்ற மெத்தட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நீங்கள் 10,000 லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதினாலும் சரி, அதில் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். ஒரு என்டையர் ஃப்ளோக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கணும். இன்ட் இஸ் ரிட்டன் வேல்யூ. ஓகேவா? அப்புறம் கேர்லி பிரேசஸ் எதுக்காகனா, குரூப் பண்ணுறதுக்கு எல்லா கமாண்ட்ஸும் அழகாக குரூப் பண்ணுறதுக்காக இந்த 2 கேர்லி பிராக்கெட்ஸ். printf உங்களுக்கு தெரியும், printfனா கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் பிரிண்ட் பண்ணலாம், கேரக்டர், சிம்பிள்ஸ், நம்பர்ஸ், எது வேணால் நம்ம பிரிண்ட் பண்ணலாம். இதில் நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ் இருக்குது, நியூ லைன். இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நியூ லைன் அர்த்தம். ஸோ அதர் எஸ்கேப் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா, டேபு, வெர்டிக்கல் டேப், நியூ பேஜ், பேக் ஸ்பேஸ், கேரேஜ் ரிட்டர்ன் ஜீரோ நம்ம ஆக்சுவலாக இன்ட் மெயின் சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு இன்டிஜர் அது ரிட்டர்ன் பண்ணும் போதுன்னு அர்த்தம். நம்ம இங்கே 0 ரிட்டர்ன் பண்ணுறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு நம்ம சொல்கிறோம் இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, எந்த எரரும் இல்லை அப்படின்றது தான் இதனோட அர்த்தம். ஓகே, ஸோ இந்த 5 லைன்ஸை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ஒவ்வொரு லைனோட இம்பார்ட்டன்ஸை நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ஆல்ரெடி எழுதியிருக்கேன். ஸோ வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஆல்ரெடி இதை கம்பைல் பண்ணியிருக்கேன். நான் கம்பைல் பண்ணி ஓபிஜே ஃபைல் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் exe ஃபைல் கிடச்சிருக்கு. இப்போ நான் இதை ரன் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா கன்சோலில் ஹலோ ப்ரோக்ராமர்ஸ் வேர்ல்டுன்னு சொல்லி வரும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதிட்டோம் ஆல்ரெடி சியில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.